Good morning students, welcome to exam career world. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 12th standard biologyல biozoologyல chapter 4 principle of inheritance and variation பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல என்ன டாபிக்னா sex linked inheritance பத்தி நம்ம பார்க்க போறோமா. ஓகேவா? Sex linked inheritance னா என்ன? The inheritance of the trait that is determined by the gene located on one of the sex chromosome is called as sex linked inheritance. நம்மளோட கேரக்டர் ஓகேவா, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன சொல்லுவாங்க, ஹெரிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நம்மளோட கேரக்டர் எந்த ஒரு ஜீனில் லொக்கேட் ஆகுதோ ஓகேவா, ஒன் ஆஃப் த செக்ஸ் குரோமோசோம், ஒன்று மேல் இல்லை ஃபீமேல், அந்த ஜீனில் லொக்கேட் ஆகிறத என்ன சொல்கிறாங்க, செக்ஸ் லிங்க் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றதை சொல்கிறாங்க. த ஜீன் ப்ரெசன்ட் ஆன் டிஃப்ரெண்ட் ரீஜன் ஆஃப் XRY குரோமோசோம் இருக்கால் செக்ஸ் லிங்க் ஜீனா. ஜீன் வந்து எந்த ரீஜனில் வேணால் லொக்கேட் ஆகலாம், XRY குரோமோசோமில். அது என்ன சொல்கிறாங்க, செக்ஸ் லிங்க் ஜீன்ன்றதை சொல்கிறாங்க. த ஜீன் ப்ரெசன்ட் இன் டிஃப்ரென்ஷியல் ரீஜன் ஆஃப் X குரோமோசோம் கால் எக்ஸ் லிங்க் ஜீன்ஸா. எக்ஸ் குரோமோசோம் இருந்தால் அது என்ன சொல்கிறாங்க, அது ஜீனை எக்ஸ் லிங்க் ஜீன்றாங்க. And X-linked gene have no corresponding alleles in the Y chromosome. X-linked ஜீனாக இருந்தால் Y குரோமோசோமோட அலீல்ஸ் அது இருக்காதுன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ ஜீன் ப்ரெசன்ட் இன் த டிஃப்ரென்ஷியல் ரீஜன் ஆஃப் Y குரோமோசோம் கால் ஒய் லிங்க் ஆர் ஓலன்ட்ரிக் ஜீனா. ஜீன் வந்து Y குரோமோசோமில் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஜீனை என்ன சொல்கிறாங்க, ஒய் லிங்க் ஆர் ஓலன்ட்ரிக் ஜீன். அப்போ அந்த ஒய் லிங்க் ஜீன்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, கரஸ்பாண்டிங் எக்ஸ் குரோமோசோமோட கரஸ்பாண்டிங் அலீல் இருக்காதுன்றதை சொல்கிறாங்க. அலீல்னால் உங்களுக்கு தெரியும், வேரியன்ட் ஃபார்ம் ஆஃப் ஜீன் தான் அலீல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போது அலீல்னால் இன்னொரு தடவை சொல்கிறேன் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜீன் ஓகேவா, ஜீன்றது நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்போ வந்து கை இருக்குது ஓகேவா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் கை வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அலீல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, புரிஞ்சிச்சா? இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரே மாதிரி முகம் இருக்காது, இன்னொருத்தவங்களுக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்போ அதை தான் அலீல்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ அதுதான் இங்கே அலீல்ன்றாங்க. த ஒய் லிங்க் ஜீன் இன்ஹெரிட் அலாங் வித் ஒய் குரோமோசோம் அண்ட் தே phenotypically express only in the male sex. மேல் செக்ஸில் மட்டும் தான் ஒய் லிங்க் குரோமோசோம், அந்த ஒய் குரோமோசோம் மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணும். செக்ஸ் லிங்க் இன்ஹெரிட் ட்ரைட்ஸ் ஆர் மோர் காமன் இன் மேல்ஸ் தன் இன் ஃபீமேல்ஸா. ஃபீமேலை விட செக்ஸ் லிங்க் இன்ஹெரிட்டன்ட் ட்ரைட்ஸ் தான் மேலுக்கு தான் அதிகமாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. பிகாஸ் மேல் ஆர் எமிசைக்கோஸ் therefore express the trait when they inherit one mutant allele. ஏன்னா மேலுக்கு வந்து எமிசைக்கோஸ் ஓகேவா, நான் எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம் இருக்குது, inherit the one mutant allele, ஒரே ஒரு அலீல் மட்டும்தான் இன்னரேட் பண்ண முடியும், அதை சொல்கிறாங்க. த எக்ஸ் லிங்க் அண்ட் ஒய் லிங்க் ஜீன்ஸ் இந்த டிஃப்ரென்ஷியல் ரீஜன் டு நாட் அண்டர்கோ பேரிங் ஆர் கிராசிங் ஓவர் டியூரிங் த மியாசிஸ் ஸ்டேஜ். அப்போது எக்ஸ் லிங்க் ஜீனோ ஒய் லிங்க் ஜீனோ என்ன பண்ணுமா, டிஃப்ரென்ஷியல் ரீஜனாக இருந்தாலும் அது அண்டர் பேர் ஆகுவது இல்லை கிராசிங் ஓவர் ஆகாது டியூரிங் மியாசிஸ். அப்போது த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் ஒய் லிங்க் ஜீன் ஓகேவா, எக்ஸ் இல்லை ஒய் லிங்க் ஜீன் இன்ஹெரிட்டன்ஸ் ஆனிச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க, செக்ஸ் லிங்க் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றதை சொல்கிறாங்க. இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் லிங்க் ஜீன்ஸா, எக்ஸ் லிங்க் ஜீனோட இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்னன்ற பார்க்க போகிறோம். அது மூலிமா என்னென்ன டிசீஸ்லாம் காசு ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். ரெட் க்ரீன் கலர் பிளைண்ட்னஸ் ஆர் டால்டனிசம், ஈமோஃபிலியா, டக்னஸ், மஸ்குலர் டிஸ்ட்ரோபி ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ் லிங்க் ஜீன் இன்ஹெரிட்டன்ஸ் இன் ஹியூமனில் இதெல்லாம் டிசீஸ்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹீமோஃபிலியா பார்க்க வரும். Hemophilia is commonly known as a bleeder disease which is more common in men than women. உமனை விட மென்னுக்கு தான் அதிகமாக இருக்கும் இந்த டிசீஸ் கண்டிஷன். ஹீமோஃபிலியானா ப்ளீடர் டிசீஸாக கண்டினியூவாக ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். பிளட் ஒரு சைடு கீறிடுச்சுன்னா அந்த இடத்துலேருந்து கண்டினியூவாக ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். ஹெரிடிட்டரி டிசீஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் பை ஜான் கோட்டோ இன் 1803. ஹீமோஃபிலியா இஸ் காஸ் பை ரிசசிவ் எக்ஸ் லிங்க் ஜீனா. ரிசசிவ் எக்ஸ் லிங்க் ஜீன் மூலமா ஹீமோஃபிலியா வரதுக்கு காரணமாக இருக்குன்றது சொல்கிறாங்க. எ பர்சன் வித் ரெசசிவ் ஜீன் ஃபார் ஹீமோஃபிலியா லேக்ஸ் அ நார்மல் கிளாட்டிங் சப்ஸ்டன்ஸாக. எந்த பர்சனுக்கு ரெசசிவ் ஜீன் இருக்கோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களா, கிளாட்டிங் சப்ஸ்டன்ஸ், அந்த பிளட்டை வந்து கிளாட் ஆகிறதுக்கு என்ன சொல்ல லேக்காக இருக்கும். கிளாட்டிங் சப்ஸ்டன்ஸ் அவங்ககிட்ட இருக்காதுன்றாங்க பிளட்டில். ஓகேவா, த்ரோம்போபிளாஸ்டின் இருக்காதுன்றாங்க. என்ஸ் மைனர் இன்ஜுரி காசஸ் கண்டினியூஸ் ப்ளீடிங் லீடிங் டு டெத். லைட்டாக ஒரு கீரல் விழுந்தாலும் கண்டினியூவாக ப்ளீட் ஆகிட்டே இருக்கும், கடைசி டெத்தில் கூட முடியலாமா சொல்கிறாங்க. த ஃபீமேல்ஸ் ஆர் த கேரியர் ஆஃப் டிசீஸ் அண்ட் வுட் டிரான்ஸ்மிட் த டிசீஸ் டு 50% ஆஃப் த சன் இஃப் த மேல் பேரண்ட் இஸ் நார்மல். என்ன சொல்கிறாங்க, ஃபீமேல் தான் இந்த டிசீஸை கேரியருக்கு முக்கியமான காரணமாக. ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, 50% வந்து டிசீஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு சன்னுக்கு தான் டிரான்ஸ்மிட் ஆகும். ஏன்னா XY இதுதான் இருக்குது ஓகேவா. ஃபீமேலுக்கு வந்து XX இருக்குது, மேலுக்கு வந்து XY இருக்குது. இப்போ எக்ஸ் லிங்க் ஜீன்ஸில் ஒரு எக்ஸுக்கு வந்து கலர் ஏதாச்சும் ஒரு டிசீஸாக ஹீமோஃபிலியா இருக்குது, இன்னொருக்கு இல்லைனா ஃபீமேலுக்கு வந்து பிறக்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிஷன் இருக்காது. இப்போது ஏன்னா எக்ஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். இப்போ
எக்ஸு ஒய் இருக்கும்போது என்ன ஆகும், ரெசிசிவ் கண்டிஷனில் இருக்கும்போது மேலுக்கு வந்து, ஏன்னா மேலுக்கு வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குது, மேலுக்கு ஒரு ஒய் குரோமோசோம் இருக்குது, அதனால் ஈஸியாக வந்து அட்டாக் ஆகும். அப்போ ஹீமோஃபிலியா வந்து மெயினாக மேல் பர்சனுக்கு தான், சன் ஓகேவா, மெயினாக வந்து பாய்க்கு தான் ஹீமோஃபிலியா கண்டிஷன் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஹீமோஃபிலியா ஃபாலோஸ் அ கேரக்டரிஸ்டிக் கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஹீமோஃபிலியாவோட கேரக்டரிஸ்டிக் என்ன சொல்கிறாங்க, கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன்றதை சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கலர் பிளைண்ட்னஸ். Color blindness in human beings, a dominant X-linked gene is necessary for the formation of color sensitive cells. கலர் பிளைண்ட்னஸ்க்கு மெயினாக ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஹீமோஃபிலியாவுக்கு வந்து ரெசசிவ் ஜீன் மூலியமாக டிசீஸ் வருதுன்னு அர்த்தம். இதில் கலர் பிளைண்ட்னஸ் வந்து எக்ஸ்லிங்க் ஜீன், டாமினன்ட் எக்ஸ்லிங்க் ஜீன் சொல்கிறாங்க. இந்த ரெசசிவ் ஃபார்ம் ஆஃப் த ஜீன் இஸ் இன்கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் கலர் சென்சிட்டிவ் கோன் செல். ரெசசிவ் ஃபார்ம் ஆஃப் ஜீனுக்கு வந்து கலர் சென்சிட்டிவ் ஓகேவா அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஹோமோசைகோஸ் ரெசசிவ் ஃபீமேல்ஸ் அண்ட் ஹெமிசைகோஸ் ரெசசிவ் ஃபீமேல்ஸ் ஆர் males are unable to distinguish red and green color. Homozygous recessive females-உம் hemizygous recessive males-உம் என்ன சொல்கிறாங்க, அவங்களால டிஸ்டிங்யூஸ் பண்ண முடியாது இது ரெட்டா இது க்ரீன் கலரா. The inheritance of the color blindness can be studied in the following two types of marriage. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், மாற்றி சொல்லிட்டேன். ரெசசிவ் ஜீனாக இருந்தால் ஓகேவா, ரெசசிவ் ஜீனாக இருந்தால் தான் கலர் பிளைண்ட்னஸுக்கு காரணம், டாமினன்ட் கிடையாது. ஓகேவா, நான் மாற்றி சொல்லிட்டேன், சாரி. ஓகேவா. இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கலர் பிளைண்ட்னஸ் கேன் பி ஸ்டடி இந்த ஃபாலோயிங் டூ டைப்ஸ் ஆஃப் மேரேஜ். ரெண்டு டைப் ஆஃப் மேரேஜில் எப்படி வந்து கலர் பிளைண்ட்னஸ் வந்து இன்ஹெரிட்டன் ஆகுது, ஓகேவா, டிரான்ஸ்மிட் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மேரேஜ் பிட்வீன் கலர் பிளைண்ட் மேன் அண்ட் நார்மல் விஷன் உமன். ஓகேவா, மேரேஜ் பிட்வீன் த கலர் பிளைண்ட் மேன் அண்ட் த நார்மல் விஷன் உமன். ஓகேவா, கலர் பிளைண்ட் மேனுக்கும் நார்மலான உமனுக்கும் மேரேஜ் நடக்கும்போது வில் ப்ரொடியூஸ் அ நார்மல் விஷன் மேல் அண்ட் ஃபீமேல் இண்டிவிஜுவல் இன் F1 ஜென்ரேஷன். F1 ஜென்ரேஷனில் நார்மலான மேலும் ஃபீமேலும் ப்ரொடியூஸ் ஆகுது. பட் ஃபீமேல்ஸ் ஆர் கேரி. இதில் என்ன சொல்கிறாங்க, ஃபீமேல் வந்து கேரியராக இருப்பாங்க. ஏன் கேரியன்றாங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வரலாம். ஓகேவா, ஃபீமேலுக்கு வராது. த மேரேஜ் பிட்வீன் த F1 நார்மல் விஷன் கேரியர் உமன் அண்ட் நார்மல் விஷன் மேல் வில் ப்ரொடியூஸ் அ ஒன் நார்மல் விஷன் ஃபீமேல் அண்ட் ஒன் கேரியர் ஃபீமேல் அண்ட் ஒன் நார்மல் விஷன் மேல் அண்ட் ஒன் கலர் பிளைண்ட் மேல். அதான் சொன்னேன்ல, இந்த மேரேஜ் பிட்வீன் த F1 நார்மல். ஓகேவா, ஃபீமேலுக்கு வந்து இந்த எக்ஸ்லிங்க் ஜீன் சொன்னேன் வராதுன்றது சொன்னேன். ஆல்ரெடி நான் சொன்னது தான் மேலுக்கும் ஃபீமேலுக்கு, நான் முன்னாடியே சொன்னதை அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ F1 வந்து ஃபீமேல் கேரியராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை, ஓகேவா, இந்த மேரேஜ் பிட்வீன் த F1 நார்மல் விஷன் உமனுக்கும் நார்மலான F1 உமனுக்கு, ஆனால் F1 ஃபீமேல், அந்த ஃபீமேல் வந்து கேரியராக இருப்பாங்க, அந்த டிசீஸை வந்து கேரி பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி நார்மலான மேல் மேரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங் எப்படி வரணும்னா ஒன் நார்மல் விஷன் மேல் ஃபீமேல். ஓகேவா, ஒரு நார்மலான ஃபீமேல் இருக்கலாம், இல்லை ஒரு கேரியர் ஃபீமேல் தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து கலர் பிளைண்டானது வராது. ஓகே, ஒன் நார்மல் விஷன் மேல், இன்னொன்று வந்து ஒன் கலர் பிளைண்ட் மேல் இருக்கும். த கலர் பிளைண்ட் ட்ரைட் இஸ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் மேல் பேரண்ட் டு இஸ் கிராண்ட்சன் த்ரூ கேரியர் டாட்டர். இந்த கலர் பிளைண்ட் ட்ரைட் எப்படி இன்ஹெரிட் ஆகுது, ஃப்ரம் மேல் பேரண்ட்லேருந்து கிராண்ட்சனுக்கு த்ரூ கேரியர் டாட்டர். ஓகேவா, அந்த ஃபீமேல் கேரி பண்ணுற த டிசீஸாக அதான் என்ன சொல்கிறாங்க, இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இதுதான் என்ன சொல்கிறாங்க, கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து கலர் பிளைண்ட் மேனையும் நார்மல் விஷன் உமனை மேரேஜ் பண்ணும்போது நார்மலான மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரொடியூஸ் ஆகுது இன் F1 ஜென்ரேஷனில். அப்போ ஃபீமேல் வந்து கேரியராக இருக்காங்க அந்த ஃபீமேலில். திரும்ப அந்த ஃபீமேலே நார்மலான மேலே மேரி பண்ணும்போது ஏன்னா எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஒரு நார்மல் ஃபீமேல், ஒரு கேரியரான ஃபீமேல், டிசீஸை கேரி போகிற ஃபீமேல், இன்னொன்று ஒரு நார்மலான மேல், இன்னொன்று வந்து கலர் பிளைண்டான மேல் ப்ரொடியூஸ் ஆகுன்றதை சொல்கிறாங்க. இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க இந்த டயக்ராமில். நார்மல் ஃபீமேல் கலர் பிளைண்ட் கேமேட்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு நார்மல் பட் கேரியர் ஃபீமேலாக இருக்குது, நார்மல் மேலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கேமேட்ஸாக நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனில் இருக்கும்போது ஒரு நார்மல் ஃபீமேல், ஒரு நார்மல் மேல், நார்மல் பட் கேரியர் ஃபீமேல், கலர் பிளைண்ட் மேலாக இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு மேரேஜ் பிட்வீன் த நார்மல் விஷன் மேன் அண்ட் கலர் பிளைண்ட் உமன். நார்மலான மேனும் கலர் பிளைண்டான உமனை மேரி பண்ணும்போது எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், எப்படி ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இஃப் கலர் பிளைண்ட் உமன் மேரேஜ் அண்ட் நார்மல் விஷன் மேல் மேரி பண்ணும்போது F1 சன் வில் பி த கலர் பிளைண்ட். F1 இல்லை எல்லா சன்னுமே, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக எல்லா சன்னுமே கலர் பிளைண்டாக தான் இருக்கும். டாட்டர்ஸ் வில் பி நார்மல் விஷன் பட் ஆர் கேரியர்ஸ். டாட்டர் வந்து நார்மலாக தான் இருப்பாங்க, பட் அந்த டிசீஸை கேரி பண்ணுவாங்க. மேரேஜ் பிட்வீன் த F1 கேரியர் ஃபீமேல் வித் கலர் பிளைண்ட் மேல். ஓகேவா, அந்த கேரி பண்ணுற அந்த ஃபீமேலும் கலர் பிளைண்டான மேலும்
மேரி பண்ணும்போது நார்மல் விஷன் கேரியர் டாட்டர், நார்மலான டாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் அந்த டாட்டர் வந்து கேரி பண்ணுறாங்க டிசீஸாக. நெக்ஸ்ட்டு கலர் பிளைண்ட் டாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. நார்மல் விஷன் சன் அண்ட் கலர் பிளைண்ட் சன். ஓகேவா? இந்த மாதிரி F2 ஜென்ரேஷனில் ப்ரொடியூஸ் ஆகுன்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் நார்மல் உமனுக்கும் கலர் பிளைண்ட் உமனுக்கும் மேரி பண்ணும்போது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் நார்மல் பட் கேரியர் ஃபீமேல், கலர் பிளைண்ட் மேலாக இருக்குது. செகண்ட் ஜென்ரேஷனில் நார்மல் பட் கேரியர் ஃபீமேலாக இருக்குது, நார்மல் மேல். கலர் பிளைண்ட் ஃபீமேல், கலர் பிளைண்ட் மேலாக இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் லிங்க் ஜீனா. இப்போ வந்து inheritance of Y link gene பார்க்க போகிறோம். Gene in the non-homologous region of Y chromosome are inherited directly from male to male. Y chromosome non-homologous regionல இருக்கும்போது, ஓகேவா, non-homologous regionல இருக்கும்போது Y chromosome வந்து inherited directly மேலுக்கும் மேலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இன் ஹியூமன்ஸ் Y link ஆர் ஒலன்ட்ரிக் ஜீன் ஃபார் ஹைப்பர்ட்ரைகோசிஸ். Y link ஜீன் ஆர் ஒலன்ட்ரிக் ஜீன் என்ன சொல்கிறாங்க? ஹைப்பர்ட்ரைகோசிஸ்ன்றாங்க. எக்ஸஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹேர்ஸ் ஆன் த பின் ஆஃப் த ஏர். ஏரோட அவுட்டர் பார்ட் தான் பின்னான்றாங்க. அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க? எக்ஸசிவான ஹேர் வந்து டெவலப் ஆகுதுன்ற சொல்லுவாங்க. ட்ரான்ஸ்மிட்டட் டைரக்ட்லி ஃப்ரம் ஃபாதர் டு சன் பிகாஸ் மேல் இன்னரிட்டட் த ஒய் குரோமோசம் ஃப்ரம் த ஃபாதர். ஃபாதர்லேருந்து அந்த மேல் வந்து இன்னரிட் ஆகிருக்கும். ஓகேவா? ஒய் குரோமோசம். அதனால் ஃபீமேல் inherits only X chromosome from the father and are not affected. ஃபீமேல் வந்து எக்ஸ் குரோமோசம் மட்டும்தான் அவங்க வந்து ஃபாதர்ட்டேருந்து வாங்கிக்குவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து மதருக்கு வந்து XX ஃபீமேலுக்கும் மேலுக்கு வந்து XY இருக்கனால அந்த ஃபாதர்லேருந்து எக்ஸ் மட்டும் தான். அப்போ தானே ஃபீமேலுக்கு வந்து XX தானே வரும். அதனால் ஃபீமேலுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது, ஒன்லி மேலுக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் Y link ஜீன்ஸா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேரியோடைப்பிங்கா. கேரியோடைப்பிங்னா என்ன சொல்கிறாங்க? Karyotyping is a technique through which the complete set of chromosomes is separated from the cell. செல்லுலேருந்து செட் ஆஃப் குரோமோசோம் வந்து கம்ப்ளீட்டாக செப்பரேட் பண்ணுறோம் அண்ட் குரோமோசோம்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் பேஸா. ஓகேவா? செல்லுலேருந்து குரோமோசோமை செட் ஆஃப் குரோமோசோமை செப்பரேட் பண்ணி அந்த குரோமோசோமை பேராக அரேஞ்ச் பண்ணுறோம். அண்ட் இடியோகிராம் ரெஃபர்ஸ் டு டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குரோமோசோமா. என்ன சொல்கிறாங்க? அந்த இடியோகிராம் தான் என்ன சொல்கிறாங்க? குரோமோசோமோட டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன்றதை சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேரியோடைப். Tijo and Levon describe a simple method of culturing lymphocyte from the human blood. Human blood வந்து lymphocyte வந்து கல்ச்சர் பண்ணுறாங்க. இதை யார் டிஸ்கிரைப்னா? Tijo and Levon. Mitosis is induced followed by addition of collagen to arrest the cell division. Mitosis மூலமா இன்டியூஸ் பண்ணி கொலிசின்றதை அடிஷன் பண்ணி என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். arrest the cell division of metaphase stage and suitable spread of metaphase chromosome in ஃபோட்டோகிராஃப். என்ன பண்ணுறோம்? மெட்டாஃபேஸ் குரோமோசோம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். த இண்டிவிஜுவல் குரோமோசோம் ஆர் கட் ஃப்ரம் த ஃபோட்டோகிராஃப் அண்ட் அரேஞ்ச் இன் ஆர்டர்லி ஃபேஷன் இன் ஹோமோலகஸ் பேர். ஹோமோலகஸ் பேர் மூலமா என்ன பண்ணுறோம்? அதை அரேஞ்ச் பண்ணுறோம். அந்த அரேஞ்ச் பண்ணதை என்ன சொல்கிறாங்க? கேரியோடைப்பா. குரோமோசோம் பேண்டிங் பெர்மிட்ஸ் அ ஸ்ட்ரக்சரல் டெஃபினேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் குரோமோசோமா. டிஃப்ரென்சியேஷனையும் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதுக்கும் இந்த குரோமோசோமல் பேண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கேரியோடைப்பிங். இட் ஹெல்ப் இன் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன். ஜெண்டரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மேலா ஃபீமேலா. இட் யூஸ் டு டிடெக்ட் த குரோமோசோமல் அபரேஷன் லைக் டெலிஷன், டியூப்ளிகேஷன், டிரான்ஸ்லொகேஷன், நான் டிஸ்ஜங்ஷன் ஆஃப் குரோமோசோமா. இதை டிடெக்ட் பண்ணுற குரோமோசோமல் அபரேஷன். டெலிஷன்னா ஒரு இதில் வந்து 2 பேர் இருக்குது, அதில் வந்து ஒரு பேரில் 2 குரோமோசோம் இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம்? அதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஜீன் வந்து டெலீட் ஆகிருக்கலாம். ஓகேவா? டூப்ளிகேட் ரெண்டுமே சேர்ந்து வந்துருக்கலாம். டிரான்ஸ்லோகேட், நான் டிஸ்ஜங்ஷன், நான் ஹோமோலகஸ் குரோமோசோம்னு சொல்லுவாங்க. செப்பரேட் ஆக முடியாது. ஓகேவா? சிஸ்டர் குரோமேட்டிட் வந்து கரெக்டாக இருக்காதுன்றதை சொல்கிறது நான் டிஸ்ஜங்ஷன் ஆஃப் குரோமோசோம். அதுக்கப்புறம் இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை த அப்நார்மலிட்டிஸ் ஆஃப் குரோமோசோம். அப்நார்மலிட்டியை குரோமோசோமோட அப்நார்மலிட்டிஸ் நிறையா இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஆனியூப்ளாட்டின்றதை சொல்கிறாங்க. ஆல்சோ யூஸ் இன் ப்ரெடிக்டிங் த எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பீசஸ். அந்த ஸ்பீசஸ்க்குரிய அதோட ஹிஸ்ட்ரியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஜெனட்டிக் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் கேன் பி டிடெக்டட் பை திஸ் டெக்னிக். இந்த டெக்னிக் மூலமா ஹியூமன் பீயிங்ஸோட ஜீன் டிசீஸாக ஜெனட்டிக் டிசீஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், டிடெக்ட் பண்ணுறோம். இதை தான் அங்கேயே சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஆஃப் கேரியோடைப். அப்ளிகேஷன் ஆஃப் கேரியோடைப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் படிச்சுக்கோங்க. Human karyotype depending upon the position of the centromere, relative length of 2 arms. சென்ட்ரோமியரோட பொசிஷனை பொறுத்து 2 ஆர்ம்ஸ் இருக்கும், லென்த் பொறுத்து. ஹியூமன் குரோமோசோம் வந்து 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று மெட்டாசென்ட்ரிக், சப் மெட்டாசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக்ன்றதை பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? The photograph chromosomes are arranged in the order of descending length in group from A to G. ஓகேவா? 4.9ல் இந்த A to G படி என்ன பண்ணுறாங்க? குரோமோசோம் வந்து பிரிச்சிருக்காங்க.
இதுதான் அந்த டயக்ராம். ஓகேவா, ஹியூமன் கேரியோடைப். நெக்ஸ்ட்டு வந்து பெடிகிரி அனலைசிஸ். பெடிகிரி அனலைசிஸ் த ஃபேமிலி ட்ரீ drawn with the standard genetic symbol showing the inheritance pathway for specific phenotypic characters. பெடிகிரினா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி ஒரு ஜெனட்டிக் சிம்பிள் வச்சு, ஸ்டாண்டர்டான ஜெனட்டிக் சிம்பிள் வச்சு அந்த ஃபீனோடைபிக் கேரக்டர்ஸ் வச்சு எப்படிவெல்லாம் இன்ஹெரிட்டன்ஸ் ஆச்சுன்றதை சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து சிம்பிள்ஸ் காமன்லி யூஸ் இன் பெடிகிரி சார்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா மேல், ஃபீமேலு, மேட்டிங்கு, பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனு, dizygotic twins, monozygotic twins, sex unspecified, number of children of sex indicated. இது வந்து சிம்பிளை வச்சு சொல்கிறது தான் பெடிகிரி. இப்போ affected individuals, heterozygotes of autosomal recessive, இந்த carrier of sex-linked recessive, டெத்னா இந்த மாதிரி சிம்பிள், abortion or stillbirth, propositious, proband, method of identifying person in the pedigree. Here the propositors in child to and generation 2 or 2 இந்த மாதிரி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. கான்சன்ஜினியஸ் மேரேஜ் இது வந்து சொல்லியிருக்காங்க பெடிகிரி அனலைசஸில். ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.